வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனிவரன் எம்பெருமான் கருணாச்சலமுத்து கருணாசலம் ஸ்ரீ ஞான ரெண்டாம் சனிப்பிரத குருநாதர் அருணாபெருமான் திருட்டிலே சலம் சங்கரம் எம்பெருமான் கட்டு முழுமட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசிரமம் திருவாரூர் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமாரன் தத்துவ வருஷப்படி பாடல் 795 படிபுணல் நெருப்பு என தோணும் திருவிடை கழித்தழுத்த திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருள் வகித்தையும் பழனியாண்டம் திருவிடலும் திருவிடை கிளாமர் பெருமான் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரணம். இந்த பாடல் முருகா தேவருடைய பழ அடியார் திருக்கூட்டத்தில் அடியனை சேர்த்தருடைய திருவிடை இன்பத்தை அழ்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். அடியாரோடு சேர்க்க வேண்டி பாடப்பெற்ற பாடல். தனதன தத்தன தனதன தத்தன தனன தத்தன தனதான தனன தன தத்தன தனதன தத்தன தனனதன தத்தன தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். படி புனல் நெருப்பு அடல் பவனம் வெளி பொய் கரு பவமுறை அவத்தை முக்குணம் நீடு பயல் பிணிகள் மச்சை சுக்கிலம் உதிரம் அத்தி மெய்ப்பழிசை படு நின சடல் நின சட குடில் பேணும் உடலது பொறுத்த அற கடைபெறு பிறப்பினுக்கு உணர்வுடைய சித்தம் மற்ற அடிநாயேன் உடலும் அது கற்பு அல கடலினை எனக்கழித்து உனது தமர் ஒக்க வைத்தல்வாயே. கொடிய ஒரு குக்குட கொடிய வடிவில் புனக்கொடி படர் புயகிரி கதிர்வேலா குமர சமர சினக்கம் அரவு அணி அத்தன் மெய் குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தட விகட மத்தக தட வரையர் அத்தரத்த அடல் அனுச வித்தகத் துறையோனே தருமருவும் எத்தலத்தரும் மருவ முத்தியை தரு திருடை கழி பெருமாளே. படி புனல் நெருப்பு அடல் பவனம் வெளி பொய் கருப்பவம் முறை அவத்தை முக்குணம் நீடு பயில்பிணிகள் மச்சை சுக்கிலம் உதிரம் அத்தி மெய் பசி படு நின சட குடில்பேனும் உடலது பொறுத்து அற கடைவரு பிறப்பினுக்கு உணர்வுடைய சித்தமற்ற அடிநாயேன் உடலும் அது கற்பல கழனை எனக்கடித்து உனது தமர் ஒக்க வைத்து அழ்வாய். முதல் பகுதி பூரா அப்போ தான் பொருள் ஈஸியாக போகும், பொருள் நமக்கு புரியும். முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா நிறைய விஷயங்களை பட்டியல் போடுறார். முதல்ல படி அப்படின்னா பூமி, புனல்லாம் நீர் நெருப்பு, அடல் பவனம்னா வலிமை கொண்ட வாயு, வெளி ஆகாயம், பொய், கருவில் பிறப்பு கூடும் அவஸ்தை, சாத்விகம் ராஜதம் தாமதம் என்னும் முக்குணங்கள் நெடிதாய் கூடி வரும் நோய்கள், மச்சை மூளை அல்லது எலும்பின் சத்து, சுக்கிலம் உதிரம் ரத்தம், அத்தி அதாவது எலும்பு, மெய்ப்பசி உடலில் உண்டாகும் பசி உள்ள நினம் மாமிசம், இவை கூடிய சடக்குடில் அறிவில்லாத பொருளாகி சிற்றில்லாக போற்றப்படும் இந்த தேகத்தை தாங்கி மிகவும் கீழானதாய் பெறப்பட்ட இந்த பிறப்பிலே ஞானத்தோடு கூடிய உள்ளம் இல்லாது போய் அடிநாயனாகிய நான் திரிகின்ற இது கற்பு அல்ல நீதி அன்று. ஆதலால் நீ உன்னுடைய திருவடியினை எனக்கு தந்து உன்னுடைய தமர் உன்னை அண்டி உள்ள பழைய அடியார் கூட்டத்தோடு என்னையும் ஒரு சேர வைத்து அருள்புரிய வேண்டுகிறேன்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதிக்கு போறாரு. கொடிய ஒரு குக்குட கொடிய வடிவில் புன கொடி பட புயகிரி கதிர்வேலா. கொடுமை வாய்ந்ததும் ஒப்பற்றதுமான கோழியை கொடியாக உடையவனே, அழகுள்ள திணைப்புணத்த வள்ளி கொடிபடரும் புயமலைகளுடைய ஒளிவேலாயுத பெருமாளே. குமர சமர சினக்கும் அரவு அணி அத்தன் மெய் குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே. குமர அதாவது இனியோய் சமர சினக்கும் அரவு போரில் மிக கோபிக்கும் பாம்பை அணியும் அத்தன் ஐயன் சிவபெருமானுடைய மெய்ப்புதல்வனே, யாவரும் மகிழும் முத்தமிழிலும் வல்ல புலவனே. தட விகட மத்தக தட வரையர் அத்த அடல் அனுச வித்தகத் துறையோனே. விசேஷமான அழகிய மத்தகத்தோடு கூடிய பெரிய மலையை ஒத்தவரான கணபதியின் அத்தர் தந்தையின் அத்த குருவே. அந்த கணபதியின் அடல் அனுச பராக்கிரம் வாய்ந்த தம்பியே அல்லது தடவரையர் கணபதியின் அத்தரத்து அடல் அனுச அந்த மேன்மையும் வீரமும் வாய்ந்த தம்பியே. ஞானங்களில் உரைபவனே அல்லது ஞானத்துறையில் விளங்கும் பெருமானே. தருமருவும் எத்தலத்தரும் மருவ முத்தியை தரு திருடை கிளி பெருமாளே. தரு விருட்சங்கள் மருவும் பொருந்து விளங்கும் திருடை கிளி பெருமாளே. எத்தலத்தரும் எந்த பூமியில் உள்ளவரும் தன்னிடம் அடைந்தால் அவர்களுக்கு முத்தி நிலையை தரும் திருடை கிளி பெருமாளே. உனது தமர் ஒக்க வைத்து அழுவாயின்னு வேண்டிக்கிறார். இப்போ உனது தமர்னா முடினுடைய அடியார்களை குறிக்கும். பழனி திருவாரத்தில் வண்ணச்சரம் சுவாமிகள் தமர்னே சொல்றார். தமர்னா பழனியாண்டவர் அடிகளை தமர்னே சொல்றார். அது மாதிரி உனது தமர்னா முருகனுடைய அடியார்கள். அடுத்தது இந்த பாடலில் கொடிய சூரனே மயிலும் சேவலுமானான். அதனால் கொடிய ஒரு குக்குட கொடினார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். கொடிய ஒரு குக்குட கொடிய, அதாவது கொடிய ஒரு குக்குட கொடி என்பதில் ஸ்லேடை சொல்ல அழகாக பாருங்கள். கொடிய ஒரு குக்குட கொடிய என்ன ஒரு அற்புதமான வார்த்தை கட்டு, வார்த்தை பிரயோகம், வார்த்தை சிலம்பாடி இருக்கார் சுவாமி. அடுத்தது சினக்கும் அரவு அணி அத்தனை பிரிக்கணும். சினக்கும்னா கோபிக்கும். முத்தமிழ் புலவன் அப்படின்னா நூலறி புலவன்னார் திருமுறாட்டுப்படல. பெருந்தமிழ் விருத்த அருந்தமிழ் புலவன்னார் கல்லாடத்தில். தோலாத முத்தமிழ் நாவான்னார் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ். கொடு தமிழ் உணரு முதல் புலமை குக கொட்டுக சப்பானி குறவடி அமரும் இடைக்கிளி அற்புத கொட்டுக சப்பானினார்.
திருடைக்கடி முருகன் பிள்ளை தமிழ். அது மதித்த முத்தமிழில் பெரியோனைனர் திருப்புள்ள தமிழ் தானே கரைகாட்டிய தருணோனினர். அடுத்தது இந்த பாடலில் நல்லா பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 இந்த அடிகளில் வர கொடிய கொடிய குமர குமர தடவி தடவ தருமருவு 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 தருமருவ என்ற வழி எதிரியும் ஸ்லேடையும் விரை வருது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. 4வது அடியில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கொடிய கொடிய, 5வது அடியில் குமர குமர, 6வது அடியில் தடவி தடவ, 7வது அடியில் தருமருவு தருமருவ. என்ன ஒரு அற்புதமான வழி எதுகை ஸ்லேடை. அருணகிரி பெருமான் மட்டுமே தொடக்கூடிய உச்சம் அதெல்லாம். அடுத்தது முக்தியை தரு திருவிடைக்கிளி. திருவிடைக்கிளி முக்தியை தரு தலம் அப்படிங்கிறது இங்கே கூறப்பட்டது. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான குறிப்பு அந்த இடத்துல நம்ம சுவாமி நமக்காக சொல்கிறார். முக்தி தரக்கூடிய இடங்களில் திருவிடைக்கிளியும் ஒன்று. இப்போ இந்த அற்புதமான பாடம், இந்த பாடலை முதல்ல படி புனல் நெருப்பு அடல் பவனம் வெளி ஒருவனால் செய்யப்படுகிற பொருள் காரிய பொருள் அப்படின்னு சொல்கிறான். அவன் பலவாகிய பகுதிகளை இணைத்து சேர்த்து அந்த காரிய பொருளை உருவாக்குறான். எனவே காரியப்பொருள் எல்லாம் பகுதிகளுடையதாக இருக்கும் என்பது தெளிவு. நாம் கையில் அணி கடிகாரம், உடம்புல அணிகிற ஆடை, தோல் அணிகிற மாலை, கழுத்தில் அணி நகை முதலெல்லாம் பல பகுதிகளுடைய காரியப்பொருள் தான். உற்று நோக்கினா உலகப் பொருள் அனைத்துமே இத்தகைய காரியப்பொருள் தான் என்பது நமக்கு புலனாகும். நாம் வாழ்கின்ற இந்த பெரிய உலகமே மண், நீர், தீ, காற்று, வெளி என்ற 50 பகுதியின் சேர்க்க போனது. எனவே இந்த உலகம் ஒரு காரியப்பொருள் தான். உலகில் எண்ணற்ற பொருள் இருக்குது. அவை எல்லாம் உலகின் பகுதிகளாக விளங்குது. அந்த பகுதியெல்லாம் சேர்ந்த காரிய பொருள் தான் உலகம். உலகின் பகுதிகளாக அமைந்த ஜடப்பொருள் அனைத்தையும் 2 வகைகளுக்குள்ள அடக்கலாம். அதாவது பல்வேறு பிரிவுகளாக காணப்படும் உடம்புகளாகிய ஜடப்பொருள் ஒரு வகை, உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் ஒரு வகை. அப்போ நிலம், நீர் முதலிய பெரும்பொருள்களும் அவற்றால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் 2ஆம் வகையில் அடங்கிடும். முதல் வகையினெல்லாம் உடம்புடையும் கூட ஆண் உடம்பு பெண் உடம்பு 2 வகைப்படுத்தி கூறலாம் தானே. எனவே நம்ம முந்தி சொன்ன 2 வகையை இப்படி 3 வகைப்படி சொல்லலாம். அதாவது ஆண் உடம்பு பெண் உடம்பு அவையல்லாத பிற சடப்பொருள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். உலகம் பொருள் அனைத்தும் இந்த 3 வகைக்குள்ள அடங்கிடும். காரியப்பொருள் இதுவான இருக்குன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணுமோ இல்லையோ. குடம்புற காரியப்பொருளுக்கு களிமண் மூலப்பொருள் இருக்குது, நாற்காலிக்கு மரம் மூலப்பொருள், நகைக்கு பொன் மூலப்பொருள். மூலப்பொருளே முதல் காரணம்னு சொல்லுவோம். மற்றவை எல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றதோ அந்த ஒன்றுக்கு தான் முதல் காரணம்ங்கிறோம். குடம்புற செய்யப்படும் பொருள் உருவாது காரணம் சக்கரம், களி முதலியெல்லாம் பயன்படுது. அவற்றெல்லாம் குறைவாக பெற்றிருந்தாலும் களிமண்கிற ஒன்று இல்லைன்னா குடந்தோணது. அது மட்டும் தான் களிமண் முதல் காரணம்னு சொல்கிறோம். இந்த உண்மை பிற காரிய பொருளுக்கும் பொருந்தும். உலகம் காரியப்பொருள். காரியமாகிய உலகுக்கு ஒரு முதல் காரணம் இருக்கணும். அந்த முதல் காரணமாகிய மூலப்பொருள் தான் மாயை. பூதாதி அகங்காரத்திலிருந்து முதல்ல தன்மாத்திரைகள் தோணும். அவை சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு சொல்கிறோம். சத்த தன்மாத்திரை, பரிச தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை ஆகிய இவை 5 இந்த முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இந்த 5 தன்மாத்திலிருந்து பிறகு ஐம்பூதங்கள் தோன்றும். ஐம்பூதங்களுக்கு முதல் காரணமாக நிற்றல் பற்றி தான் இந்த அகங்காரம் பூதாதி அகங்காரம்னு சொல்கிறோம். இதிலிருந்து பூதங்கள் நேரே தோன்றாது. முதல்ல தன்மாத்திரைகள் தோன்ற, அவற்றிலிருந்து பூதங்கள் தோன்றும். தன்மாத்திரைகள் நுட்பமானவை, அவற்றிலிருந்து தோன்றும் காரியமான பூதங்கள் பர்மையானவை. தன்மாத்திரைகளை சூக்கும பூதம்னு சொல்கிறோம். பூதங்களை தூளபூதம், மகாபூதம்னு சொல்லுவோம். பொதுவாக பூதம்னா அது தூளபூதத்தை குறிக்கும். தன்மாத்திரைங்கிற சொல்லுக்கு அதன் அளவில் நிற்பதுன்னு பொருள். அதன் அளவில் நிற்கிறதுனா என்ன? இப்போ ஓசை நாம் கேட்கும்போது வல்ல ஓசைனோ, மெல்ல ஓசைனோ, இனிய ஓசைனோ, இன்னா ஓசைனோ சில வேறுபாடுகளுடைய சிறப்பு வகையால் நமக்கு புலனாய்மை இல்லாமல் அந்த வேறுபாடு இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாக எது புலனாது. இப்போ ஊற்றினை தோல் மூலமாக உணரும் பொழுது வலுவழுப்பு, சொரசொரப்பு, பிசுபிசுப்பு போல சிறப்பு வகையான உணரும். அப்படி இல்லாமல் அந்த வேறுபாடுகளற்ற வெறும் ஊற்றை நம்ம உணர முடியாது. சுவையும் அப்படி தான். தித்திப்பு, கைப்பு, புளிப்பு, அது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். எல்லாமே இப்படி தான். அப்போ ஓசை முதலிய 5ம் இப்போ கூறிய சிறப்பு நிலை எய்தாமல் பொதுவாக நிற்கும் நிலையும் உண்டு. அதாவது ஓசை வன்மை மென்மை முதலிய பாகுபாடு இல்லாமல் ஓசையின் அளவு நிற்கும். ஊறு வலுவழுப்பு முதலிய பாகுபாடு இன்றி ஊறு என்னும் அளவில் நிற்கும். சுவை, இனிப்பு, கசப்பு முதலிய பாகுபாடு இன்றி சுவைங்கிற அளவில் நிற்கும். அதன் அளவில் நிற்றல் என்பது பொருள் இதான். இப்படி நிற்கும் பொது நிலையிலே அவற்றுக்கு பேர் தன்மாத்திரைகள். செவி முதலிய பொருள்களுக்கு புலனாகாத நுண்ணிய நிலை இது. இந்த ஓசை முதலியனா முதல்ல தன்னிலையில் தன்மாத்திரையாக நின்று பின்பு பூதங்களாய் பரிணமிக்கும். அப்படி பரிணமித்த பொழுது இந்த ஓசை முதலிய அந்த பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாகவே நிற்கும். அந்த குணங்களும் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு பேரிடை பெறும். தமிழில் அவைக்கு தான் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம்ங்கிறோம். இந்த நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாக புலன்கள் எனவும் விஷயங்கள் எனவும் நம்ம குறிக்கப்படுறோம். அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். தான் தன்மாத்திரைகளும் சத்தம் முதலிய பேரிடை பெறும், புலன்களும் அந்த பேரிடை பெறும்.
அவற்றினுடைய வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட்சுமாவே நிற்கிறதும் சூட்சமாக நிற்கிறதும் அவற்றினுடைய வேறுபாடானது சூட்சமாக நிற்கிறது. அது தவிர குணங்களாய் விளங்கி நிற்கிறது ரெண்டும் தான். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் தன்மாத்திரையில் தான் பூதங்கள் தோணும்னு பார்த்தோம். அந்த பூதங்கள் தோன்றும் முறையை நம்ம பார்ப்போம். இப்போ சத்தம் முதலிய தன்மாத்திரையோட ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோணும். சத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும். காரணத்தின் தன்மையே காரியத்தில் இருக்கும். அதனால் எந்த தன்மாத்திலிருந்து எந்த பூதம் தோன்றிற்றோ அந்த தன்மாத்திரையை அந்த பூதம் தனது குணமாக வச்சுருக்கும். இந்த முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாக இருக்கும், ஊறு காற்றின் குணமாக இருக்கும், ஒளி நெருப்பின் குணமாக இருக்கும், சுவை நீரின் குணமாக இருக்கும், நாற்றம் நிலத்தின் குணமாக இருக்கும். இந்த தன்மாத்திரை பற்றி இன்னொரு செய்தி இருக்குது. அதாவது சத்த தன்மாத்திரை சத்தம் ஒன்றையும் இருக்கும், பரிச தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் என்ற ரெண்டையும் உடையதாக இருக்கும், உருவ தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் ஆகிய ரெண்டோடு உருவத்தையும் உடையதாக இருக்கும், ரச தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாக இருக்கும், கந்த தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாக இருக்கும். அப்போ காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இப்படி 1, 2, 3, 4, 5 உடையவனாக இருக்கும். அதனால் இவற்றின்றும் தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் 1, 2, 3, 4, 5 ஆகிய குணங்களும் உடையவனாக இருக்கும். அதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாக இருக்கும், காற்று ஓசை ஊர் ஆகிய 2 குணங்களே உடையதாக இருக்கும், நெருப்பு ஓசை ஊர் ஒளி ஆகிய 3 குணங்கள் உடையதாக இருக்கும், நீர் ஓசை ஊர் ஒளி சுவை ஆகிய 4 குணங்களை கொண்டதாக இருக்கும், நிலம் பார்த்திங்கன்னா ஓசை ஊர் ஒளி சுவை மனம் ஆகிய 5 கொண்டதாக இருக்கும். இந்த குணங்களில் இறுதியாக நிற்பது அந்தந்த பூதத்துக்குரிய சிறப்பு குணம் அப்படின்னும் ஏனையெல்லாம் பொது குணங்களும் அறியணும். பூதங்கள் இந்த குணங்களை அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒன்றுன்னு ஒவ்வொரு தொழிலையும் உடையது. பூதங்களும் தோன்றிய காரியங்கள் தான் நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வகையான எண்ணற்ற பொருள்களும். பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற ஜடப்பொருளாக இருப்பது தெளிவு. இவற்றுக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது பூதாதி அகங்காரம், அதாவது தாமத குணக்கூறுன்னு நம்ம பார்த்தோம். தாமத குணம்ங்கிறது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது, அதிலிருந்து ஜடமாகிய உலகம் தோன்றும் அப்படின்னா அது பொருத்தமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்த எல்லாத்துலேயும் பிரகிருதி மாயிலிருந்து தோன்றும் காரியங்கள் இவையும் புலனாகும். அதாவது பிரகிருதி மாயை முதல்ல தத்துவமாய் காரியப்பட்டே பின் உலகமாய் காரியப்படுத்துவது. வித்திலிருந்து நேர மரம் தோன்றி விடாது, வித்திலிருந்து முன்னர் முதல்ல முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல் அதாவது பிரகிருதியிலிருந்து முதல்ல நுண்பொருளாய தத்துவங்கள் தோன்றும், பின்ன அதற்கு பின்பு அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும். சார் தத்துவம் ஒரு சொல்லுக்கு கருவின்னு பொருள். எந்த வகையாலுன்னு ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதுதான் தத்துவம். இப்போ நம்ம சொன்ன தத்துவங்களில் அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5 ஆகிய 14 ஆன்மா அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படையாக இருக்கும். அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் 10 ஆன்மாவிற்கு கருவியாக நின்று உதவும். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அந்த இருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இந்த வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாக இருக்கு. தத்துவங்களின் கூறுகள் காரியங்கள் தாத்துவிகம்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது தைசத் அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம்னு 3 அகங்காரத்தின் கூறுகள் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம். அதனால் அவை தாத்துவியங்கள் சொல்கிறோம். அது பற்றி தான் அவை தத்துவங்களோடு வைத்து என்ன பெறவே இல்லை. பல்வேறு வகையான உடம்புகளும் அந்த உடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்கள். அதனால் அவை தாத்துவியங்கள் நம்ம சொல்கிறோம். உடம்பாக அமையும் தாத்துவியங்கள் 60. அதுக்கு நமக்கு ஒவ்வொரு நம்ம உடம்புடைய ஒவ்வொரு பகுதிக்கும் அவற்றை நம்ம வரிசைப்படுத்தலாம். இப்படி பிரகிருதிமாய் 24 தத்துவங்களாக இருந்து ஆன்மாக்களோடு பொருந்தி உலக நுகர்ச்சியை தருது. காரணத்தில் உள்ளது காரியத்தில் இருக்கும். முதல் காரணமாகிய பிரகிருதி முக்குண வடிவமானது. ஆகவே அதன் காரியமாக தோன்றும் தனுகரண போனபோகங்களும் முக்குணம் உடையதாக இருக்கும். இவற்றை பொருந்துகிற ஆன்மாக்களும் முக்குணம் வயப்பட்டு இன்பதும் துன்ப மயக்க உணர்வில் அடையும். பிரகிருதி தனது முக்குண வேறுபாட்டால் உயிருடைய உள்ளத்தை பல்வாறு மயங்கச்சியும். இந்த வகையில் பிரகிருதி மயக்கும் தன்மையுடைய ஒரு பெண்மகளை போன்றது. அவள் தன் ஆடை அணிகளாலும் குணங்களால் ஆடவனை மயக்குவது போல பிரகிருதி தன் காரியமாகிய முக்குணங்களால் ஆன்மாக்களை மயக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த 24ம் ஆன்மாக்களுக்கு போகசாதனம் போக்கியமாக அமையுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எவ்வளோ டீட்டெயில்டாக விரிவாக பார்த்து வந்துருக்கோமே. இந்த செய்திகளெல்லாம் சொன்னோம்னா உலகுக்கு முதல் காரணமாய் அது சுத்தமாய் அசுத்தமாயின்னு 2 பகுதியாக விளங்கும். அசுத்தமாயிருந்து தோன்றும் காரியம் தான் பிரகிருதி மாய். நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாக இருப்பது இந்த பிரகிருதி தான். பிரகிருதிலிருந்து முதல்ல அந்த கரணங்களும் பின்னர் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் அவற்றை பின்னர் தன்மாத்திரைகளும் அவற்றிலிருந்து 50 தோன்றும். 50 பரிணாமம் தான் இந்த உலகம். எனவே
இந்த உடம்பு மண் முதலிய ஐம்பூதங்களாக ஆனது. பஞ்சபூத பரிணாம சரீரம், 50 பூதங்கள் சேர்க்கையால் தான் இந்த உடம்பு வந்திருக்கு. நிலைபேர் இல்லாத நீர்க்குமிழுக்கு நிகரானது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் திருப்பூர் சொன்னார். கனமும் அனிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளப்புலார் கிருமி வீடு கனல் எழ மொழிதரு சினமென மதமிகு கல்வைத்த தோல்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண் நோக்கும் அறிவுறி ஒளி திகழ் அரு உரு எனும் மறை இறுதியில் உள்ள அத்தை நோக்கு அல்வாயினார் திருப்புகழ். அடுத்தது பொய் கரு பவம். பொய் என்பது நிலையில்லாமல் குறிக்கும். நிலையானது உண்மை, நிலையில்லாது பொய். பவம்னா பிறப்பு, கருவில் உருவாகி வரும் பிறப்பு நிலையற்றது, தோன்றி அழியும் தன்னோடு. உரை அவத்தை. அவத்தைங்கிற சொல் தமிழ் சொல் தான் வடமொழியில் அவஸ்தைன்னு சொல்லப்படுது. அவத்தைன்னு சொல்லுக்கு நிலைகள்னு பொருள். உயிர் அனுபவிக்கும் நிலையில் 5. கடவுளை போல உயிர் மனாதியானது, அதாவது அழிவில்லாதன்னு பொருள். கடவுள் இல்லைன்னு மறுப்பவர்கள் கூட உயிர் இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க. எனவே உயிர் உள்பொருளாகும். இதை பசுங்கிற சொல்லாக குறிப்பாங்க. பசுங்கிறது கட்டுப்பட்டிருப்பது அப்படிங்கிற பொருளை தரும். வீட்டு தொழுவத்தில் பசு எப்படி கயிற்றால் கட்டப்படுதோ அதுபோல் பாசம் என்ற மலத்தால் கட்டப்படுவதால் தான் உயிருக்கு பசுன்னு பெயர். இப்போ இந்த உயிருக்கான நிலைகளை நம்ம அவத்தைன்னு சொல்லுவோம். அவத்தைங்கிற சொல்லுக்கு நிலைன்னு பொருள். இந்த நிலையில காரண அவத்தைன்னு காரிய அவத்தைன்னு 2 வகையாக பிரிக்கலாம். காரண அவத்தை 3 வகைப்படும். கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. இந்த 3 நிலை உயிரானது இருப்பது கூறப்படுறதால காரண அவத்தை ஆயிடுச்சு. அடுத்தது காரிய அவத்தைங்கிற அப்படின்னு சொல்ல என்பது உயிர் செயல்படும் நிலையை கூறுவது. செயல்படுவது கேவலம் முதலிய 3 நிகழும். அப்படி செயல்படும் பொழுது ஒவ்வொரு நிலையும் 5ஆக செயல்படும். எனவே இந்த கேவலம் முதலிய 3லும் 5 செயல்நிலை அமைந்து 14 காரிய அவஸ்தைகள் நமக்கு உருவாயிருது. என்ன பொதுவாக 5 சொல்லுவோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். கேவல நிலை 5 அவத்தைகள் செயல்படும் பொழுது கீழால் அவத்தைன்னு சொல்லுவோம். சுத்த நிலை செயல்படும் பொழுது மேலால் அவத்தையும், சகலத்து செயல்படும் பொழுது மத்தியால் அவத்தையும். இப்படி கடவுளை போல அனாதியாய் தோன்று என்றும் உள்பொருளாகி எண்ணற்றவளாய் விளங்கி சார்ந்ததன் வண்ணமாகி உணர்த்த உணரும் தன்மை உடையதாய் 3 நிலைகள் நின்று 5 வகை நிலையில் சேர்வது உயிர். அளவில்லாத உயிர்களை 3 வகையாக பிரிக்கலாம். உயிரின் அடிப்படை நிலை பாசனோடு விளங்குவது. அந்த பாசங்கள் 3. அவை தான் ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 பாசனோடு சேர்ந்திருப்பதை கொண்டு உயிர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது. ஆணவத்தோடு மட்டும் இருக்கும்போது விஞ்ஞான காரணம் அடைகிறோம். ஆணவம், கண்மம் என்ற 2 நிற்கும்போது பிரளய காரணங்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மனோடு நிற்கும்போது சகலருங்கிறோம். இந்த 3 வகைப்பட்ட உயிர்கள் இன்ப துன்ப இறப்புகளுக்கு ஆட்பட்டு சூழல்வது செயற்கை நிலை. இறைவன் அருளுக்கு ஆட்பட்டு மாறாத பேரின்பத்தை பெறுதல் இயற்கை நிலை. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்குணம். முக்குணத்தை பற்றி பல இடங்கள் படிச்சிருக்கோம். நம்ம பிரகிருதி மய முக்குண வடிவாக இருக்கும். சாத்விகம், ராஜசம், தாமதம் இதை பற்றிலாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது நீடு பயில் பிணிகள். பிணினா பிணிப்பதால் நோய், பிணின்னு அழைக்கப்படுகிறது. நோய் துன்பம். உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எக்காலும் நீங்காது தொல்லைப்படுத்தும் நோய்கள் 3. என்ன? பசி, காமம், பிறவி. பசி உடம்பை பற்றியது, காமம் உள்ளத்தை பற்றியது, பிறவி உயிரை பற்றியது. பசி நோய் நமக்கு தெரிஞ்சதுதான். கோனை குருபரனை நெஞ்சில் போல் அருள்கூடு நாவில் இன்ப குமுடி சிவ அமுது ஊருக உந்தி பசி அறிம்பார் திருப்புள்ள. ஆற்றுவா ஆற்றல் பசி ஆற்றல் பசியை மாற்றுவா ஆற்றல் நிறைய படிச்சிருக்கோம். எல்லாரும் தெரிஞ்சது தான். காம நோய் இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கடத்தில் குரத்திபிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையனை யான் கடத்தேன் சித்திரமத ஆள்குள் படத்தில் கடித்தில் படுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரம் இவர் கந்தலங்காத்த. பிறவி பிணி இந்த நோய் தான் சார் மிகக்கூடியது. இறைவன் என்றோ அன்றே நாம் உண்டு. அன்று தொட்டு இன்று வரைக்கும் பிறவினை தொடர்ந்து நம்ம வட்டுது. பிறவி நோயை மாற்றும் பொருட்டு தான் நம்ம நாட்டில் அறிஞர்கள் எத்தனையோ முயற்சி செய்தார்கள். காணகம் போனாங்க, கனலில் நின்றாங்க, புனலில் மூழ்கினாங்க, உள்ள தின்னாங்க, புலன்களை வென்றாங்க, தனத்தை வருத்தாங்க, மனத்தை ஒருத்தார்கள், உடம்பை வருத்தனர். எல்லாம் இந்த பிறவியை பிறப்பு அலமலம்னு குருநாதர். அனுபவ சித்த பவக்கடல் புகாது என்னை வினவி எடுத்தருள் வைத்த கடல் கிருபாகரன்னார். பெம்மான் முருகன் பிறவான் இரவன் கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மறவாடன்னு பல அருள்வாக்கிட்டு இருக்கு. பலகாலம் உன்னை தொழுவோர்கள் மறவாமல் திருப்பூர் படிமீது துதித்து உடன் வாழ அருள் வேலையை பதியான திருத்தணி மேவு சிவலோகம் எனப்பறிவேறு பவரோக வைத்தியநாத பெருமான் என்பார் நிலையாத திருப்பூரில். உறவு முறை மனைவி மகவு என்னும் மலையில் எனது இதய உருவுடைய மனித பவ ஜலராசி ஏறவனும் உருவனை என்பார். அதனால முருகனுடைய திருநாம துதியால் உடல் பிணியாகிய பசியும், திருவடி தியானத்தால் உள்ள பிணியாகிய காமப்பிணியையும், திருவடி தியானத்தால் உயிர் பிணியாகிய பிறவி நோயையும் மாற்ற முடியும். மாற்றுதல் வேணும். அடுத்தது
கழலன் எனக்கடித்து உனது தமர் ஒக்க வைத்தல்வாய். தமர்னா உறவினர், இறைவனுக்கு உறவானவர், அவரிடத்து பொய்யாகாத பக்தியை செய்து அவனுடைய திருவடி அடைந்தவர் தான். பக்தி செய் அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன்னர். உய்ப்பவன் இறைவன்னார் மணிவாச பெருமான். அடியார்கள் யாரு? தம் மொழி, உயிர், அறிவு, உணர்வு என்ற அனைத்தையும் முருகன் திருவடியில் மலரை புற அர்ச்சித்து வழிபடுபவன். சூரில் கிரியில் கதிர்வேல் இருந்தவன் தொண்டர்குழாம் சாரில் கதியின்றி வேரிலைகான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திருபவர் செல்வம் என்றெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமேனர் கந்தர் நேரத்தில் துரும்பனேன் என்னும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டானார். தாய்மான சுவாமி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டானார் அபிராமி, அந்த அபிராமப்பட்டார். அதனால இந்த அற்புதமான வேண்டுகோளை நிறைவேற்றிக்கணும். கொடியோர் குக்குடக்கூடிய கொடுமை வாய்ந்ததும் ஒப்பற்றுமான சேவலைக்குடியாவுடைய முருகப்பெருமான். சேவல்குடி நிகிரகம் அனுகிரகம் என்ற இரு அருட்செயலையும் புரியும். நிகிரகம் செய்தது கொடுமை வாய்ந்தனர், அனுகிரகம் புரிதான் ஒப்பற்றுதினார். நம்ம சேவல் அர்த்தத்தில் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். உலகில் அனுதினமும் ஒரு மடியவர் இடர்களை உரிய பறகதி தெரியவே உலகமணி அனுபடும் இருவினை முறைப்படவும் இருள்கள் மிடிகட அருளியே கலகமிடும் அழகை குரல் மிகுபணிகள் வலிமையோடு கடினம் உறவரில் அவைகளை கண்ணை பிடுங்கி உடலனை பிளந்து சிறகை கொட்டி நின்றாடுமாம் மலைகள் நெரு நெறையான அலைகள் சுவரிட அசுரர் மடிய அயில் கடவு முருகன் மௌடவட கிரியலைய மலையும் முலை மனித கூற வரிசையின மகள் அவளுடன் சிலை குலிசன் மகள் மருவு புயன் இலகு சரவண சிறுவன் அயன் வெறுவ விறகில் சிறமிசையில் வெகு சினமோடு அடி உதவும் அருமுகன் சேவல் திருத்தூஜமெனர். இந்த பூவுலகில் முருகப்பெருமான் அடியவர்களுக்கு நாள்தோறும் உண்டாகும் இடர்கள் நீங்க முடியும். அவர்கள் அடைய வேண்டிய லட்சியமாகிய பரகதியால் உதவும். படத்தில் ரத்னத்தை தாங்கியிருக்கும் நாங்கள் போல அலைந்து திரிகின்ற நல்வினை தீவினை ரெண்டு அடிந்து ஒழியவும் அஞ்ஞான இருளாகிய பொருள் வறுமை அறிவறுமை ஆகிய ரெண்டு அழிந்து ஒழியும்படியும் அருள் செய்யவும் தொல்லைகள் செய்து வரும் பேய்களும் குட்டிச்சாத்தான்களும் கூடிய பாம்புகளிலும் மிகுந்த பலத்தோடு பெரும் துன்பத்தை தர வந்தால் அவையெல்லாம் கண்களை பிடுங்கியும் அவற்றை உடல்களை பிளந்தும் தனது சிறுகளை அடித்துக்கொண்டு வெட்டுக்கிழிப்போடு என்று கூத்தாடுகின்ற அது என்னது? உலகுள்ள மலைகள் அனைத்தும் முடிபடவும் கடல் வட்டு வறண்டு போகும் அரக்கர்கள் அனைவரும் இறந்து முடியும். வேலாயத்து விடுத்தருடைய முருகப்பெருமான் சேரங்களுடைய மேருமலை தோல்வியடையும்படி எதிர்த்து போர் செய்கின்ற தனபாரங்களுடைய பெண்ணாகிய புகழ்மிக்க வேடகுலத்தில் பிறந்த வள்ளி பிராட்டியும் கோபமுடைய வஜ்ராயத்தையும் எங்களுடைய இந்திரனின் திருமகளாகிய தேவசேனை அம்மையாரையும் அடைந்திருக்கும் 12 திருப்பைகளுடையவன் விளக்கும் சரவணப்பையில் ஒத்த குமாரன் பிரம்மதேவன் அஞ்சும்படி அவனது தலையில் மிகுந்த கோபத்தோடு குட்டி அவருடைய அறுமுக பரம்பொருளின் கொடியில் அமர்ந்துள்ள சேவலே தேன்பார். வடிவில் புனக்கொடி படற்புய கிரி கதிர்கள். பெண்களை கொம்புன்னு கொடின்னு சொல்லுவாங்க. அழகான கொடி ஒன்று குன்றில் படர்ந்திருக்கு. வள்ளிக்குடி முருகப்பெருமானை மலை போன்ற 12 தோளில் படர்ந்து உள்ளதுன்னு அடிகளார் ஓமிக்கிறார். மகள் முத்தமிழ் புலமோனு முத்தமிழ் வினோதன அடிகளார் திருச்செங்கோடு திருப்பூர் சொல்வார். ஞான முத்தமிழ் தேனேம்பார் புது திருப்பூர்ல. மதித்த முத்தமிழில் பெரியோனேம்பார் திருப்பூர்ல. முருகப்பெருமான் தமிழில் அளவற்ற அன்புள்ளவர். அதனால தான் தமிழில் பொழுதுபோக்குறவர். முத்தமிழ் வித்வ வினோத கீதாம்பார். அதிமதுரை சித்திரகவி நிருபனும் அகத்தியனும் அடிதோடு தமிழ் திரைய வினோத கலாதாரனும் பார் வெடிச்சு கலவுப்பில் மீனவனும் மிக்க புலவோர் முறை பொற்பலகை மீது அமர் தமிழ் திரைய வினோத காரணம் பார் திருக்க வேலைக்காரப்பில் தட விகட மத்தக தடவரையர் அத்தரத் அகன்ற அழகிய மத்தகத்தினுடைய பெரிய மலை போன்ற உருவத்தினை உடையவராகிய மூத்த பிள்ளையாருக்கு தந்தையாகிய சிவபெருமானின் குருநாதாக விளங்கியவர் முருகப்பெருமான். அடல் அனுஷ அடல்னா வல்லமை, அனுஷன்னா பின்பிறந்தோம். வித்தகத்துறை ஞானம், வித்தகம்னா அறிவு ஞானம், ஞானங்கள் விளங்குபவன் இறைவன். அதை சொல்றார். அடுத்தது தலத்தரும் மருவ முக்தியை தரு திருவிடைக்கடி பெருமாள். உலகில் எந்த தலத்தில் உள்ளோரும் விரும்பி வந்து அடைய முக்தியை தரும் திருத்தலமாகிய திருவிடைக்கடியில் திருக்கோயில் ஒன்று எழுந்துள்ள பெருமையில் மிக்கவர் எம்பெருமான் கந்தவேள் பெருமாள் முருகவேள் பெருமாள். அந்த பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். முருகா, தேவருடைய பழைய அடியார் திருக்கூட்டத்தில் அடியனை சேர்த்தருள் திருவிடன்பத்தை அருள்வா என்று வேண்டிக்கொள்ள பாடல் பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம். திருடிக்கில் அவர் பெருமாள் திருவிழி சமர்ப்பிப்போம். குரு பெருமாள் தொடரே சரணம் பழனியாண்டம் திருப்பாதம் சமர்ப்போம். முருகா முருகா முருகா.